பூக்காத காய்க்காத எலுமிச்சை செடியிலிருந்து நிறைய காய்கள் காய்க்க வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மேஜிக் கரைசல் தயாரித்து தான் இப்போ கொடுக்க போகிறோம். அதை எப்படி தயாரிக்கலான்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் எலுமிச்சை செடி பூக்கவே பூக்காது. அப்படி பூத்தாலும் காய்கள் காய்ச்சி அப்படியே பிஞ்சிலேயே வெம்பி போயிடும். கூடவே இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த இலை ஃபுல்லாகவே சொரியாக ஆகி பூக்கவே பூக்காது. அதுக்கு சூப்பரான ஒரு இயற்கை கரைசல் நம்ம வீட்டிலேருந்து எப்படி தயாரிக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த கரைசலை எப்படி தயாரிக்கலான்றதை பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கரைசல் தான், ஆனால் இந்த நேரத்தில் இதை கொடுக்கறதுனால நமக்கு பூக்காத செடி கூட பூக்கும். முக்கியமாக லெமன் செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு 100 மில்லி அளவு புளிச்ச மோர், 3 நாட்கள் புளிக்க வச்ச மோர் எடுத்துக்கங்க. பெருங்காயம், முக்கியமாக இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பெருங்காயம். இது பாண்டிச்சேரியில் ஒரு விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தப்ப அவர்கிட்ட நான் வாங்கினேன். அவருடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கிங்க. இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது, நல்லா தான் இருக்குது. வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக செடிகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதை 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. இது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, கட்டியாக இருக்கும். அதை வாங்கிக்கிங்க. அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த தூள் கிடச்சிரும். இந்த கடையில் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த எல்ஜி கூட்டு பெருங்காயம் அது போல், அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பெருங்காயத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 லிட்டர் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மோரையும் அடுத்தது இந்த பெருங்காயத்தூளையும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதில் 1 லிட்டர் அளவு ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றிடுங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, 100 ml தான் நம்ம எடுக்கணும். அதில் 1 லிட்டர் அளவு தண்ணீர் கலக்கணும். இதில் தண்ணீர் கம்மியாக கலந்தாலும் செடிகள் இலைகள் பொசுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 நாட்கள் புளிக்க வச்ச மோர், ஓகேங்களா? இதை கலந்துட்டு நம்ம இதை 1 நாள் வச்சு மறுநாள் கூட இதை ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இந்த பெருங்காயம் பார்த்திங்கனாக்கா ஈஸியாக கரைஞ்சி போகுது, நான் வாங்கின பெருங்காயம். அதனால் இதை ஒரு 2 ஹவர் கழிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த கரைசலை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 நாட்கள் வச்சுருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே பவர் இருக்காது, ஓகேங்களா? ஓகே, இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த பெருங்காயத்தோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த தண்ணீரில், அதாவது அந்த மோரில் இறங்குற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக நுர மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை திருப்பி ஒரு முறை நம்ம கலக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வடிகட்டணும். ஏன்னா பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும். அதனால் இதை வடிகட்டிட்டு அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செடியோடைய இலைப்பகுதியில் நல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த புளிச்ச மோரில் ஜிப்ராலிக் ஆசிட் இருக்குது. இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு செடி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் பூக்காமல் அது சக்தியை இழந்து இருக்குது அப்படின்னாக்கா அந்த சக்தியை இது கொடுக்கும். பூக்காத செடியை ஈஸியாக பூக்க வைக்கிறதுக்கு உண்டான சத்துக்கள் இதில் முக்கியமாக ஆசிட் இருக்கிறதுனால ஈஸியாக பூத்துரும். அடுத்தது இதில் பெருங்காயம் நம்ம வச்சுருக்கிறதுனால பெருங்காயத்தூளில் பெண் பூக்கள் நிறைய வரும், பூக்கள் உதிராது. அடுத்தது பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். முக்கியமாக இந்த புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பூக்கள் பூக்கும். அதே போல் காம்புகள், அதோடைய மொட்டுக்கள், காய்களுடைய காம்புகள் உறுதியாக இருக்கும். கால்சியம் சத்தும் இதில் இருக்குது. அதனால் காம்புகளும் உறுதியாகி பூத்ததுக்கப்புறம் அந்த பூக்களும் சரி பிஞ்சுகளும் சரி உதிராது. இதை ஒரு ஸ்ப்ரேயரில் நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணலாம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பூக்காத உங்கள் செடி இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக இலைகள், அந்த காம்புகள், அந்த பூக்கள் வருது பார்த்திங்களா, அது தண்டுகள் எல்லாமே நனைகிற மாதிரி ஃபுல்லாக தெளித்து விடுங்க. அடுத்தது முக்கியமாக இதை தெளிக்கிறதுனால அந்த இலை சுருட்டல் வருது பார்த்திங்களா, அந்த இலை சுருட்டலில் பார்த்திங்கனாக்கா லீஃப் மைனர் மாதிரி ஒரு பூச்சி ஒன்று வரும். அதுதான் அந்த பச்சையத்தை ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துகிட்டு இன்னொரு இலைக்கு போகிறப்ப முக்கியமாக இதில் சொறி நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயை உருவாக்கி, அதாவது ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு பரப்புறது இதுதான். இப்போ இந்த இலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கிற பச்சையத்தை ஃபுல்லாக சுரண்டி எடுத்துறதுனால
இந்த இலை வந்து பச்சையுமே இல்லாமல் உள்ளே பாருங்கள் கோடு போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள். இது அப்படியே இலை வந்து சுருட்டிக்கும். இதனால் கூட ஒரு செடி வந்து பூக்கவே பூக்காது. இது முக்கியமானது. இந்த மோர் பெருங்காயத்தூள், முக்கியமாக பெருங்காயத்தூளை நம்ம அதில் கலக்கிறதுனால இந்த பூச்சிகளை கூட இது அழிச்சிடும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே இந்த மோர் பெருங்காயத்தூள் கரைசலை தயாரித்து உங்கள் லெமன் செடிக்கு கொடுத்து பாருங்கள். பூக்காத செடி கூட பூத்து நிறைய காய்கள் காய்க்கும். எப்படி காய்க்குது, ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.